ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டைக்காவில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டு எதிர்க்கே ஒரு செடி வச்சுருக்கோங்க. அதில் கொஞ்சம் நிறையா காய்ச்சிருக்குது. பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நான் பறித்து எடுத்துன்னு வந்துட்டேங்க. இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்க்கக்கூடாது. இதை நசுக்கிட்டு இதில் இருக்கிற விதையை நம்ம எடுத்துடணுங்க. அது ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, இது நசுக்கிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு அலசினீங்களாவே அந்த விதை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்யலாங்க. அப்படியே செஞ்சிங்கன்னா கொசப்பு தன்மை வரும். அதனால தான் நம்ம அதை அலசிட்டு நம்ம செஞ்சுக்கலாங்க. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மத்து வச்சு நம்ம நசுக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ மத்து வச்சு நசுக்க வச்சுங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியில் வந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி போட்டு அலசினீங்கன்னா எல்லாமே வெளியில் வந்துடும். பாருங்கள், அந்த விதையெல்லாம் 2-3 தடவை கழுவுனீங்கன்னா அந்த விதையெல்லாம் வந்துடும். கொஞ்சம் விதை இருந்தால் பரவாயில்லைங்க, ஃபுல்லாக விதை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது அப்படியே இருக்கட்டுங்க. பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடிச்சது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 10-20 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு கொஞ்சம் நிறம் மாறி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம அதில் எண்ணெயிலே வதக்கி விடணும். நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறினா போதுங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குங்க. ஒரு 30 வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செஞ்சுக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அந்த தக்காளி வெங்காயத்து கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்கு இல்லாமல் தக்காளி அந்த உப்புலேயே வேகும்போது கரைஞ்சிடுங்க. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறது நல்லது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. அந்த பச்சை சுண்டைக்காய் பார்த்துங்க நல்லா வதங்கி சுருங்கி போயிருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாத்தூள்லே இருக்கும், இருந்தாலும் இது மஞ்சத்தூள் சேர்க்கும்போது கலராக இருக்கும் நல்லா குழம்பு பார்க்குறதுக்கு, அதனால் சேர்க்குறேங்க. ஏன்னா ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்குங்க. அது வெல்லம் சேர்க்கும்போது அந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தாளித்து விட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடலாங்க. ஒரு தட்டு போட்டு கொதிக்க விடலாங்க. அது மட்டும் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். ஓரத்தெல்லாம் எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுது. அது கூட சுட்டாப்பெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்கும். அரிசி வத்தல், சுட்டாப்பெலாம் இது மாதிரிலாம் வச்சு நீங்கள் சாதத்தை கூட சுட சுட சாதத்தை கூட சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.